ओम शांति। अव्यक्त परिवार में आपका स्वागत है। आज है दिन 21। अशरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ। आज का विषय है समेटने की शक्ति। ஓம் சாந்தி. अव्यक्त இன்றைய शांति। தலைப்பு अशरीरी बनने के लिए समेटने की शक्ति இன்று बहुत आवश्यक है। இன்றைய தலைப்பு अपने देह கட்டுப்படுத்தும் சக்தி. अभिमान के அஷரீரி संबंध को, ஆகுவதற்கு देह கட்டுப்படுத்தும் के சக்தி दुनिया மிகவும் की அவசியமாகும். परिस्थितियों के தனது संबंध தேக को அபிமானத்திற்கான எண்ணங்கள், समेटना है। தேக உலகின் घर பிரச்சனைக்கான जाने के எண்ணங்களை संकल्प கட்டுப்படுத்த के வேண்டும். सिवाय வீட்டிற்கு अन्य செல்லும் किसी எண்ணங்களை தவிர संकल्प का வேறு எந்த विस्तार न எண்ணத்திலும் हो। விஸ்தாரமும் बस இருக்கக்கூடாது. यही நான் இப்பொழுது संकल्प हो வீட்டிற்கு செல்ல இருக்கின்றேன் कि என்ற अब अपने எண்ணம் हृदय மட்டுமே हृदय இருக்க வேண்டும். अनुभव நான் करो ஆத்மா இந்த कि मैं ஆகாய आत्मा इस தத்துவத்திலிருந்து விலகி आकाश பறந்து तत्व சென்று கொண்டிருக்கின்றேன் என்று और அனுபவம் उड़ती செய்யுங்கள். हुई जा रही हूँ। இதற்கு इसके இப்பொழுதிலிருந்து लिए अब அழிவற்ற से சிம்மாசனதாரி ஆகும் अथाह பயிற்சியை तत्वदर्शी होने का அதிகப்படுத்துங்கள். अभ्यास बढ़ाओ। अभी हम मोहिनी இப்பொழுது दीदी நாம் से மோகினி सुनेंगे। தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। कितना अच्छा लग रहा है, ஓம் बार बार சாந்தி. अटेंशन जाता है। बाबा हर ம். बात को सहज करके நம்முடைய கவனம் हमको மீண்டும் स्पष्ट மீண்டும் भी कर रहा है, அங்கே பயிற்சியில போகுது. क्योंकि हम लोग பாபாவும் கூட अपनी तरफ से பலமுறை समझते हैं பலவிதமான பயிற்சிகளை மிகவும் தெளிவோடு நமக்கு कि சொல்றார். महाप्रभु ஏன்னா जी நமக்கு புரியுது, हर நம்ம बात சைட்ல स्पष्ट हो இருந்து जाती நமக்கு है। புரியுது. जो मुझे பாபா बहुत अच्छा நமக்கு लगा, कल எவ்வளவு बाबा ने जब कहा தெளிவோடு அவருடைய कि மேன்மையான सत्ताईस வாசகங்களின் மூலம் பாபா நமக்கு मास्टर கற்பித்துக் बहुत கொண்டிருக்கிறார். शक्तिमान பாபா है, நேத்து சொன்னார், परंतु मेरा எப்பொழுதும் अनुभव நான் ऐसा रहा மாஸ்டர் சர்வசக்திவான் कि जब அப்படிங்கிற அந்த हम अपनी விழிப்புணர்வை शक्ति का கொண்டிருங்க यूज नहीं அப்படின்னு करते சொன்னார். என்னுடைய तो அனுபவம் बाबा की அப்படிங்கிறது, शक्ति अनुभव நம்முடைய नहीं சொந்த होती और काम भी சக்திகளை नहीं करती। நாம் பயன்படுத்தாத வரை तो इसलिए जैसे பாபாவினுடைய जब हम कहते சக்தியையும் कि கூட मुझे நம்மளால धैर्य அனுபவமும் रहता செய்ய है, முடியல, பயன்படுத்தவும் முடியல. मेरे அந்த में மாதிரி அந்த सहन करने விதத்துல की शक्ति होती பார்க்கும்போது है। எனக்கு சகிப்புத்தன்மை வேணும் फिर जहाँ पर அப்படின்னா कमी होगी ना, எனக்கும் கூட அந்த சக்தி जैसे தேவைப்படுவதாக बारिश இருக்கு. करना होगा तो என்னிடமும் அந்த मेरे में சக்தி थोड़ी இருக்கணும். पानी ஆனா कमी है, என்கிட்ட जैसे அந்த आप அது இல்ல அப்படின்னா, இந்த मैं பொறுமையா இருக்க வேண்டிய सर्वशक्तिमान சக்தி என்பது मास्टर 50% सर्वशक्तिमान 60% தான் என்கிட்ட तो இருக்கு बाकी அப்படின்னா, 40% நான் है மாஸ்டர் शक्ति சர்வசக்திவான் हमारी। அப்படிங்கிறது இல்ல. परंतु कोई भी अगर कमजोर நான் அந்த விழிப்புணர்வுல இருக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட कमजोर குறைவா व्यक्ति को இருக்கிற அந்த अच्छा गाना சக்தியும் है, கூட 100% வந்துடும். இப்ப खट्टी யாரோ दे दो, ஒருத்தர் मलाई दे दो, பலவீனமாக இருக்கிறாங்க दही दे दो, तो बादशाह ने அப்படின்னா, शक्ति அவங்களுக்கு बोली நல்ல சாப்பாடை கொடுத்தீங்க, तो உங்களுக்கு मास्टर வெண்ணெய் போல ரொம்ப நல்ல ஒரு सर्वशक्तिमान பலத்தை की கொடுக்கும் शक्ति சாப்பாடை கொடுத்தீங்கன்னா, அவருக்கு நல்ல ஒரு செரிமான சக்தி स्वयं இல்லைன்னா, शक्ति दे அவங்களால सकता है। எப்படி அந்த சாப்பாடை जैसे எப்படி बच्चे அவங்க को, செரிமானம் பண்ண முடியும்? तो आज मुझे दिन में कई ஸோ அது बार ये आया, ஒன்றாக இருக்கணும். फिर बाबा बार बार कहते थे कि ज्वालामुखी ஸோ का இன்றைக்கு நாள் பொழுதுல நான் மீண்டும் जो மீண்டும் என்ன சிந்திச்சேன் ज्वालामुखी அப்படின்னா, आपके लिए क्या பாபா நமக்கு सिंबल है, நினைவூட்டுகின்றார் இந்த मास्टर और எரிமலை मास्टर। யோகம். எரிமலை யோகத்திற்கு நான் என்ன விழிப்புணர்வை तो याद கொண்டிருக்கணும்? के अंदर நான் जैसे आता மாஸ்டர் है, சர்வசக்திவான். ज्वाला मतलब அப்போ நினைவுல देखो என்னுடைய मेरे जैसा आता நினைவு है और எப்படின்னா, जला ही रहता ஒரு है। क्या है, ஜுவாலாமுகியாக एक இருக்கும். शब्द அதாவது को ஒரு समझना, ஏற்றப்பட்ட ஒரு फिर एक शब्द का अनुभव விளக்காக करना, இருக்கும். अभ्यास அதனால करना, ஒவ்வொரு ये काफी வார்த்தையும், பாபாவினுடைய थोड़ा सा ஒவ்வொரு होता है, வார்த்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், परंतु பயிற்சி अच्छा लगता है செய்யணும். क्योंकि ஃபர்ஸ்ட் हम முதல்ல कहते हैं புரிந்து கொள்ளணும், संकल्प அப்புறம் है, பயிற்சி பண்ணணும். சிலப்ப நம்ம கொஞ்சோண்டு परंतु தான் बुद्धि நமக்கு भी अगर புரியுது. ज्यादा हो ஆனா जाती है वो भी व्यर्थ है। பாபா என்ன சொல்றார், உங்களுக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் கூட तो संकल्प புத்தியில ज्यादा चलते हैं तो இருந்ததுனாலே बुद्धि को भी ज्यादा काम करना पड़ता है, क्योंकि बुद्धि जैसे कि वॉचमैन है ना, चौकीदार है मन का। உங்களுடைய புத்தி ரொம்ப வேலை செய்யுது அப்படிங்கிறப்போ, ये अब ज्यादा नहीं ஒரு सोचो, ये புத்தி बुद्धि அப்படிங்கிறது ஒரு करते रहेगी। காவலாளி போல. நமக்கு तो நிறைய मन को எண்ணங்கள் कम இருந்தது लगाओ। அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? तो इसलिए आज का बहुत अच्छा है, அப்போ इसलिए மனம் बाबा कहते हैं ரொம்ப வேலை समेटने की செய்யுது. शक्ति।
அப்போ நம்முடைய பயிற்சி என்ன देखिए அப்படின்னா, अगर बहुत பாபா किसी भी चीज के विस्तार में जाते हैं ना, கட்டுப்படுத்தும் बुद्धि சக்தி வந்து बहुत நம்ம चल जाती है, பயன்படுத்திக்கணும். நம்ம साइकिल இப்ப बहुत இதுலயும் चल ரொம்ப जाती है, விஸ்தாரத்துல போகிறோம் அப்படின்னா என்னுடைய तो புத்தி व्यर्थ ரொம்ப चीजें அதுல करने வேலை की செய்யணும். जरूरत नहीं है। பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் चुपके से ही வீணானவை. இதெல்லாம் बाबा நமக்கு कह रहे हैं தேவையில்லை समेटने की இல்லையா? कोशिश करो। அப்போ பாபா एक என்ன बात சொல்றார், और இந்த बड़ी नहीं करो, சக்தி दूसरा கட்டுப்படுத்தும் छोटी नहीं சக்திங்கிறது करो, நம்ம கிட்ட இருக்கணும். बस அப்போ खत्म कर दो சிறு उसको। விஷயத்தை பெரிதாக மாற்றக்கூடாது. ரெண்டாவது, मेरे ख्याल से ஓகே माया முடிந்தது जीत बन முடிந்து जाएगी। விட்டது, அதை முடிச்சிடுங்க. हालांकि हुई नहीं कभी ये बात, ऐसा कई बार तो ऐसा लगता भी है, कोई याद दिलाता है आपको मालूम है ये हुआ था, ஏதோ ஒன்று நடந்திருக்கு हाँ हुआ அப்படிங்கிற तो அந்த था, எண்ணம் கூட நம்ம கிட்ட बहुत இருக்கக்கூடாது. मुश्किल இது थी, நடந்தது தெரியுமா அப்படின்னு लेकिन पहले சொல்லுவாங்க. के ஓ जन्म में நமக்கு ये सब बातें தெரியாதே. मन में चलती நம்ம रही, வந்து நான் மறந்துருவேன். ऐसा और முந்தி रिएक्शन மாதிரி आएगा। நாம வந்து வெறுமனே எண்ணங்கள் वो स्थिति வந்துகிட்டே तो नहीं இருக்கு. है, वो நான் அதை பத்தி सत्व है, சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன், மனிதர்களை वैसा பத்தி. अनुभव என்னுடைய हो ஸ்திதி रहा है। அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் बुद्धि நீங்க जितनी வந்து फास्ट चालू நீங்களும் கூட होती இதை है, எல்லாத்தையுமே அனுபவம் பண்ணணும். एक स्पीड होती है, फिर अगर ब्रेक नहीं लगे கார்ஸ் எல்லாம் तो எப்படி ரொம்ப हालत बुरी வேகமா हो जाती போய்கிட்டு है। இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களால फास्ट ஒரு है, ब्रेक நிறுத்தத்தை का போட मतलब முடியாது. हालत अच्छी नहीं है। அப்ப அவங்க நிறுத்தம் போடலை அப்படின்னா அங்க ஒரு பெரிய तो बाबा விபத்து भी कह रहे ஏற்படும் हैं कि இல்லையா? बच्चे क्यों, हाँ पावर तो அதனால बहुत चाहिए, கடந்த முடிந்து போன और விஷயங்களினுடைய எண்ணங்கள் बहुत ब्रेक அப்படிப்பட்டதா? चाहिए। அப்ப பாபா சொல்றார், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு अपने को बचाने के சக்திசாலியான लिए ஒரு या பிரேக் வேண்டும். हमेशा सामने से உங்களை நீங்க कोई गाड़ी பாதுகாத்துக்கணும் बहुत அப்படின்னா तेज உங்களுக்கு कार आ रही है तो मोड़ देना पड़ता है ना फटाफट, ऐसे ही अंदर में भी இப்போ अपने को ரொம்ப ஒரு கார் வந்து मोल्ड ரொம்ப करना வேகமா है வந்துகிட்டு मोड़ना இருக்குன்னா है। நீங்க வந்து அதை வேற திசையில நீங்க வந்து மாத்தணும் இல்லையா? मैं कहती हूँ कि समय अनुसार अगर हम में जो உங்களுக்குள்ளேயே परिवर्तन வந்து होने நீங்க என்ன चाहिए, பண்ணுங்க, जो स्थिति होनी चाहिए वो नहीं होती है, உங்க तो நேரத்திற்கு ஏற்றபடி क्रमानुसार देखना है உங்களுடைய आपको, इधर ஸ்திதி क्या வந்து लगेगा। அதே போல இல்ல लेकिन जैसे ही அப்படின்னா, बात आई है बुद्धि को நாடகத்தின்படி சில कुछ தடைகள் அப்படிங்கிறது வரும். चाहे वो मिटाना है चाहे बनाना है, கொஞ்சம் स्वभाव से हमें कुछ परिवर्तन ஏதோ करना है, ஒண்ணு நடக்க या போகுதுன்னு அப்படின்னு भावना உங்களுக்கு में தெரிஞ்சா நீங்க உடனடியாக அதை परिवर्तन करना है। மாத்திடணும். उங்களுடைய இயல்பாக இருக்கலாம், உங்களுடைய சமஸ்காரமாக कभी कभी இருக்கலாம், देखा होगा எதுவாக हमेशा இருந்தாலும் कुछ எந்த மாற்றம் होता है, அவசியமாக இருக்கோ அதை நீங்க ये செஞ்சிடுங்க. बताया गया ना इस तरह அப்போ से। உங்களுக்கு எந்த துன்பமும் அனுபவமாகாது, எந்த துக்கமும் இருக்காது. सार है, யாரும் எதற்காகவும் सार है, உங்களை நிர்பந்தப்படுத்துவதாக सारा இருக்காது. समेटना है, ஆனா நீங்க அதுல அதுல வந்து நீங்க விரிவாக்கத்துல विस्तार में போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து विस्तार அதுல में லாபம் இல்லை. அதனால நீங்க क्या संकल्प हो जाते हैं, क्या விஸ்தாரத்தை संबोध हो விட்டுவிட்டு जाते हैं, சாரத்திற்கு வந்துவிட வேண்டும். என்னுடைய इसलिए எண்ணங்கள் शॉर्ट எங்க टर्म போகுது, शॉर्ट என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு. அதனால நாம இனிமையானவர்களாக शक्ति और இருக்கணும், குறைவாக बढ़ाई जाए। பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அதன் மூலம் நமக்கு ये अच्छी बात है क्योंकि दिन का நிர் बुद्धि का यही काम है, நிர்ணயிக்கும் சக்தியும் முடிவெடுக்கும் उसको சக்தியும் நமக்கு ரொம்ப समय पर முக்கியம். ஏன்னா सोचना நாள் है, பொழுதுல புத்தி என்ன बढ़ाने का, பண்ணுது, तो इसलिए हमारा कल का वो நாம पाठ है, முழு நாளும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். निर्णय நாம की शक्ति और उसकी रिजल्ट क्या होगी, தீர்மானிக்கணும், बढ़ाई जाए, और முடிவெடுக்கணும், निर्णय करने की शक्ति एक्टिवेट பகுத்தறியணும், होगी। முடிவெடுக்கணும். वो இதன் दिन மூலம் भर நமக்கு என்ன ஆயிடும், देखेंगे कि அதிகரிக்கும். राइट थॉट आए, அது துல்லியமாகவும் கூட இருக்கும். सही थॉट्स हो, சரியான நேரத்துல நான் சரியானதை நினைத்தேன், குறைவான வார்த்தைகளை பேசினேன், உங்களுடைய சக்தியை சேமிப்பதற்காக. உங்களுடைய புத்தி அப்போ சரியா வேலை செய்யும். ஓம் சாந்தி.
अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। 1969 முதல் அவ்யக்த முரளி மீட்டல் ஞான ரத்தினங்கள் அன்பின் முத்துக்கள். अव्यक्त वाणी तारीख है 27 अप्रैल 1977। स्वतंत्रता ब्राह्मणों का முரளின் जन्मसिद्ध ஒரிஜினல் தேதி अधिकार है। ஏப்ரல் 27, आवाज से परे 1977. रहने वाली स्थिति விடுதலை प्रिय என்பது लगती है। பிராமணர்களின் பிறப்பு உரிமை. आवाज में आने वाली स्थिति प्रिय लगती है। சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதி मास्टर சப்தத்திற்கு வருவதை ऑलमाइटी விடவும் மிகவும் ऑथोरिटी இனிமையானதாக इस இருக்கிறதாக நீங்க श्रेष्ठ நினைக்கிறீங்களா? स्टेज पर மாஸ்டர் स्थित சர்வசக்திவான் हो। அப்படிங்கிற அந்த மேன்மையான ஸ்திதியில் आवाज நீங்கள் से ஸ்திரமாக परे இருக்கின்றீர்களா? स्थिति में स्थित உங்களால் हो सकते சப்தத்திற்கு हो। அப்பாற்பட்ட ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள ऑलमाइटी முடிகிறதா? ऑथोरिटी के हर डायरेक्शन को மாஸ்டர் प्रैक्टिकल में சர்வசக்திவானாகிய लाने की உங்களுக்கு हिम्मत का கொடுக்கப்படும் ஒவ்வொரு अभ्यास हो गया வழிகாட்டலையும் है। நடைமுறையில் கொண்டு வருவதற்கு தைரியம் बाप இருக்கிறதா? दादा डायरेक्शन दे பாப்தாதா உங்களுக்கு व्यर्थ வீணான संकल्प எண்ணங்கள் को அனைத்தையும் ஒரு एक வினாடியில் सेकंड முடிப்பதற்கான में வழிகாட்டலை स्टॉप கொடுத்தால் करो உங்களால் அதை तो செய்ய कर முடியுமா? सकते हो। बाप दादा कहे इस सेकंड में பாப்தாதா मास्टर உங்களுக்கு शक्ति का மாஸ்டர் सागर बन சக்திகளினுடைய विश्व மாஸ்டர் को கடலாக शक्ति का ஆகும்படி ஆகச் महादान சொல்லி दो। तो एक உலகத்திற்கினுடைய सेकंड தானத்தை में इस கொடுக்க स्टेज சொன்னால் पर உங்களால் அதை स्थित செய்ய रहो। முடியுமா? இந்த देने ஸ்திதியில் ஒரு वाले நொடியில் दाता உங்களை का நீங்கள் कार्य நிலைநிறுத்திக் कर கொள்ள सकते முடியுமா? हो। ஒரு அருள்பவரினுடைய ஒரு डायरेक्शन காரியத்தை உங்களால் मिलते செய்ய ही முடியுமா? ஒரு मास्टर வழிகாட்டல் கிடைத்த सर्वशक्तिवान बन உடனேயே உங்களால் அப்படி विश्व को मास्टर शक्तियों का சர்வசக்திவானாக ஆக दान दे முடிகின்றதா? सकते हो। உலகத்திற்கு சக்தியை உங்களால் ऐसे தானம் செய்ய एवर रेडी முடிகிறதா? हो। இந்த அளவிற்கு इस நீங்கள் எவர் स्टेज पर ரெடியாக आने से இருக்கின்றீர்களா? पहले இந்த अपने आप ஸ்திதியை से நீங்கள் அடைவதற்கு முன்பாக रिहर्सल करो। कोई भी इन्वेंशन நீங்கள் विश्व के சில आगे ஒத்திகைகளை रखने செய்து से பாருங்கள். पहले எந்த अपने ஒரு आप से படைப்பும் रिहर्सल உலகத்திற்கு की जाती है। காண்பிக்கப்படுவதற்கு முன்பாக அதை ऐसी ஒத்திகை செய்து रिहर्सल பார்க்கிறார்கள். करते हो। இப்படிப்பட்ட इस ஒத்திகைகளை कार्य நீங்கள் में व நடத்துகின்றீர்களா? अभ्यास में யார் ஒரு सफल காரியத்தில் कौन हो सकता அல்லது है? பயிற்சியில் வெற்றி जो பெற हर முடியும்? बात में யார் स्वतंत्र होकर எல்லா விஷயத்திலும் किसी भी விடுபட்டவராக प्रकार की இருக்கின்றார்களோ, परतंत्रता விடுதலையோடு न हो। இருக்கிறார்களோ? எந்த ஒரு अच्छा, आगे ஆதாரத்தையும் की मुरली நம்பி कल இல்லாமல் யார் सुनेंगे। இருக்கிறார்களோ ओम அவர்களால் शांति। முடியும். முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. அவ்யக்தி பயணம் மூதாதையர்களின் பகிர்வு. प्योरिटी हो। जो बच्चे बाप को पहचानती है, फरमानदार बनती है, वफादार बनती है, ईमानदार बनती है, जैसे बाबा बना मेरा யார் குழந்தைகளை எந்த उनके குழந்தைகள் श्रीमत தந்தையை पर இனம் चल கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கை உடையவர்களாகவும் ऐसे बच्चे கீழ்ப்படிவாகவும் ஒரே ஒரு பாபா வேறு யாரும் இல்லை न्याय என்று पट्ट இருப்பார்கள். चपल में उनकी ஸ்ரீமத்தை प्योरिटी है। கடைபிடிப்பார்கள், जब தூய்மையை प्योरिटी का கொண்டிருப்பார்கள். संकल्प அவர்களுக்கு எந்த தூய்மையற்ற कभी भी எண்ணமும் नहीं, இருக்காது. क्योंकि अनादि काल से आत्मा प्योर सोल है। ஏன்னா ஆத்மா அழிவில்லாதது, सेंसिबिलिटी मिल गई, ஆத்மா पक्का हो गया, தூய்மையானது. இந்த புரிந்துணர்வு प्योर सोल அவர்களுக்கு இலகுவாக मैं तो இருக்கும். ज्ञान स्वरूप हूँ, நான் ஒரு தூய नेचुरल ஆத்மா, हो गया। நான் ஞானத்தினுடைய சொரூபமாக युद्ध नहीं, இருக்கின்றேன். प्रैक्टिकल
இது इधर வந்து घूमे फिर कर இயல்பாக ஆகிவிடும். இதுல சண்டை लेकिन போடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு बाबा ने விஷயமே हमको இருக்காது. இதுல साकार எந்த में சண்டை शुरू சச்சரவும் कैसे கிடையாது. कराया निजात में காரியங்களை செய்றோம். பாபா कहा வந்து भी எப்படி पत्र நம்ம வச்சு लिखो ஆரம்பத்துல लिखो निजात ஆரம்பிச்சார். இந்த விழிப்புணர்வு நம்ம यानी கிட்ட निज இருக்கணும். माना லெட்டர் जैसे आप எழுதும் लोग போது हैं नहीं நான் ओरिजिनल ஓர் अनादि ஆத்மா, तत्व में அதாவது आप ஆதியில वो நான் ही ஓர் आत्मा ஆத்மா. இந்த सबको விழிப்புணர்வை பாபா स्मृति எல்லாருக்கும் கொடுத்தார். प्रैक्टिकल में இத पत्रों के லெட்டர்ல, माध्यम நடைமுறையில में எல்லாத்துலயுமே இந்த सबको இதை कि நான் हम பயன்படுத்த आत्मा வேண்டும். நான் ஓர் स्मृति दियो ஆத்மா बच्चों அப்படிங்கிறது. இந்த इसके बिगैर ஆத்ம व्यक्ति உணர்வை भाव பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார். आत्म निश्चय सब உடல் सुख देगा உணர்வு அப்படிங்கிறது सबको ये நமக்கு बाबा का துன்பத்தை वचन था கொடுக்கும். मेरे ஆத்ம सब உணர்வு बच्चे என்பது यहाँ से உங்களுக்கு मुक्ति है மகிழ்ச்சியை கொடுக்கும். इसलिए இந்த जिसको कैसे பாடத்தை भी ये நாம संदेश मिल जाए பக்காவாக்கணும். मैं शरीर नहीं मैं आत्मा எல்லாருமே आत्म இந்த निश्चय बुद्धि हो செய்தியை நம்ம जावे கிட்ட இருந்து तब கிடைக்கணும். हम நான் இந்த निष्ठ உடல் कर्म கிடையாது, करने நான் लग ஆத்மா. जाएंगे इसके बगैर இதுவே निष्ठ कर्म பாபாவினுடைய नहीं होता है ஆழமான ஆசையாக இருந்தது. आज भी देखो குழந்தைகள் இந்த कोई ஒரு मिक्स பாடத்தை करता है பக்கா व्यक्ति செய்யணும். भाव ஏன்னா बुद्धि और மேன்மையான காரியம் அப்படிங்கிறது இந்த फिर उनका விழிப்புணர்வு वो இல்லாம இருக்க दूसरा முடியாது. पुराना இன்றைக்கும் கூட மக்கள் ஏன் துன்பப்படுறாங்க அப்படின்னா दृष्टि உடல் पुरानी உணர்வு संयम இருக்கு. नहीं कर्म அவங்களுடைய पुराना செயல்களின் மூலம், மனோபாவத்தின் याद மூலம், पुरानी பார்வையின் संबंध மூலம் नहीं आया என்ன பண்றாங்க, गुरु எல்லாமே पुराना பழசா याद இருக்கு. आया समाज அப்ப அவங்க பழைய உறவுகளை நினைவு याद செய்யறாங்க. आती நாம ஏன் வந்து பழச வந்து निश्चय நாம ஏன் बुद्धि है நினைவு जैसे செய்யறோம்? என்ன சொன்னா யாருக்கு வந்து இதுல நம்பிக்கை இருக்கோ அவங்க வெற்றி பெறுவார்கள். तुम्हारा याद आया शिक्षाएं वो तेरी याद आई वो प्यार तुम्हारा याद आया शिक्षाएं वो तेरी याद आई साकार के दिन जब याद आए तो स्नेह में अखियां भर आई वो प्यार तुम्हारा याद आया Om Shanti. Increase the practice of the bodiless stage, the power to pack up. The power to pack up கட்டுப்படுத்தும் is சக்தி essential for you அசரீரி to ஆகுவதற்கு become கட்டுப்படுத்தும் bodiless. சக்தி மிகவும் அவசியமாகும். You have to pack up தனது any thoughts of body consciousness தனது and தேக thoughts of அபிமானத்திற்கான adverse எண்ணங்கள், situations தேக உலகின் of this பிரச்சனைக்கான physical எண்ணங்களை body. கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டிற்கு செல்லும் எண்ணங்களை Apart தவிர from having வேறு the எந்த thought எண்ணத்திலும் of விஸ்தாரமும் returning இருக்கக்கூடாது. நான் do not இப்பொழுது have the வீட்டிற்கு செல்ல expansion இருக்கின்றேன் என்ற of எண்ணம் any மட்டுமே other இருக்க வேண்டும். thoughts. நான் ஆத்மா இந்த ஆகாய Simply have தத்துவத்திலிருந்து the விலகி thought பறந்து சென்று that you are கொண்டிருக்கின்றேன் now என்று about to அனுபவம் return செய்யுங்கள். home. இதற்கு இப்பொழுதிலிருந்து அழிவற்ற Experience சிம்மாசனதாரி yourself ஆகும் a பயிற்சியை soul அதிகப்படுத்துங்கள். to be flying beyond the element of the sky. For this, now increase the practice of being seated on the immortal throne. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day வெற்றி 21. பரிவாருக்கு உங்களை Increase வரவேற்கின்றோம். the இன்றைக்கு நாள் practice of the 21. bodiless stage. உடலற்ற ஸ்திதியின் Ashariri or பயிற்சியை Videhi. அதிகரியுங்கள். Today's அஷரீரி topic, அல்லது the power விதேகி. to pack up. இன்றைய Now தலைப்பு we will listen to கட்டுப்படுத்தும் Mohini சக்தி. Didi. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti, everyone. அனைவருக்கும் ஓம் Everything சாந்தி. okay? எல்லாம் Everyone சரியாக is இருக்கா? okay, well. That's great. Hmm. It is so interesting பாபா to சொல்லும் listen. விஷயங்கள் அவ்வளவுக்கு And now அழகாக I think இருக்கின்றது. reflection begins.
and also then we are our practice during the day. நம்முடைய பயிற்சி நாள் பொழுதுல நாம் என்ன How பயிற்சி much, how பண்றோம், many words ம், we remember. எத்தனை At வார்த்தைகள் least நம்ம we வந்து can ஞாபகம் remember வச்சிருக்கிறோம். that I have to create the awareness of being நான் வந்து Master Almighty. ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த And விழிப்புணர்வை also வச்சிருக்கணும் listening to அப்படிங்கிறத Baba நம்ம revising உருவாக்குறோம். our Murli பாபா சொல்றதை வந்து நம்ம Sunday கேட்கும் போது சண்டே முரளியை வந்து நம்ம ரிவைஸ் பண்றோம் budget, இல்லையா? ம், spending account, நாம எவ்வளவு வந்து saving சேமிப்பு account. செய்யறோம், எவ்வளவு வந்து நம்மளுடைய கணக்குல Baba said சேமிப்பு that செஞ்சிருக்கிறோம். பாபா for சொன்னார், now, இப்போதைக்கு thinking's account is bigger. வீணான சிந்தனையினுடைய Faster. கணக்கு அப்படிங்கிறது பெருசா And now இருக்கு we are paying அப்படின்னு சொன்னார். attention. ஸோ இப்போ நம்ம As என்ன soon as கவனம் it is கொடுக்கிறோம் thought comes, அப்படின்னா, we make it வீணான attitude. எண்ணம் வந்த உடனேயே நாம் என்ன This பண்றோம், really அதை starts மாற்றி inside விடுகின்றோம். with attitude. அது நம்முடைய Then within மனோபாவத்தில் intellect, ஆரம்பமாகிறது, அதன் பிறகு but புத்தியில we do இருக்கு. pay attention lot ஆனா these நம்ம என்ன days. பண்றோம், இதற்காக Thoughts அதிகமான so much கவனத்தை வந்து importance. நாம கொடுக்கிறோம் இல்லைங்களா? A remembrance which is like fire, flame. நினைவு அப்படிங்கிறது ஒரு And நெருப்பை really போல it's அக்னியாக இருக்கணும். remembrance which is volcanic. நினைவு Any அப்படிங்கிறது எரிமலையை போல இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு The தடைகள் souls are வந்தாலும் கூட for some souls or சில some souls ஆத்மாக்களுக்காக are creating சில opposition. ஆத்மாக்கள் வந்து Baba நமக்கு said, எதிர்ப்பை "Take your தெரிவிக்கிறாங்க position." அப்படின்னா, I பாபா told என்ன them, சொல்றாரு, உங்களுடைய பொசிஷனை நீங்க எடுத்துக்கங்க Baba அப்படின்னு said, "You சொல்றாரு. don't worry about நீங்க opposition. மற்றவர்கள் என்ன எதிர்ப்பு இருக்கோ அதை Always பத்தி நீங்க கவலைப்பட spread the வேண்டாம் vibration அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு of விதத்துல some ஒரு souls. And எதிர்ப்பு அப்படிங்கிறது சில ஆத்மாக்கள் கிட்ட so இருந்து what Baba இருக்கு. is saying that அப்போ பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, to create volcanic remembrance, நீங்க வந்து ஒரு both your எரிமலை mind and யோகத்தை intellect வந்து need to நீங்க have உண்டாக்கணும் powerful break. அப்படின்னா, உங்களுடைய மனம் புத்தி ரெண்டுத்துக்குமே சக்தி வாய்ந்த ஒரு பிரேக் Yes, அப்படிங்கிறது these அவசியமாக rocket இருக்கு. cars, Tesla, ம், ம். the speed நியூ is very கார்ஸ் அதையெல்லாம் வந்து டெஸ்லா கார் அதையெல்லாம் நம்ம Stop கேட்குறப்போ speed is ஸ்பீட் வந்து very ரொம்ப good. ஜாஸ்தி But இருக்கு. what about brake? ஸ்பீட் வந்து ஜாஸ்தி இருக்கணும், ஆனா பிரேக் Just எப்படி imagine இருக்கு? the brake is not strong இப்ப பிரேக் வந்து and speed ஸ்ட்ராங்கா is இல்ல, strong. What ஆனா will ஸ்பீடு happen? ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்ன There will be a நடக்கும்? big crash. மிகப்பெரிய வந்து ஒரு கிராஷ் நடக்கும் இல்லையா, But விபத்து the நடக்கும். speed of efforts, ஆனா முயற்சியினுடைய we வேகம் need to have அப்படிங்கிறது also a இருக்கிற brake. போது And Baba said also, you can பாபா வந்து turn. சொல்றார், உங்களால அதை Because many times you find somebody நிறைய wants to, நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க பாப்பீங்க, not intentionally, but you noticing that there could be crash. அங்க வந்து ஒரு Try to turn, right? ஒரு மோதிர மாதிரி ஏதோ வராங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனடியாக அந்த டைரக்ஷனை வந்து Human beings மாத்திடுவீங்க also. இல்லையா? அதே Not மாதிரி to get into மனிதர்களும் conflict கூட or crash. நாம மனிதர்கள் கிட்டயும் ஒரு கிராஷ்ல வந்து நம்ம வரக்கூடாது, மோதல்ல வரக்கூடாது. And these days, this இந்த whole thing of நாட்கள்ல inner vibrations, உள்ளுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷனை பத்தி எல்லாம் வந்து so யாரும் with humility, you say what is right. ஸோ அப்ப பணிவுத்தன்மையோடு எது சரியானதோ அதை நீங்க சொல்லுங்க. And after that, you just use brake. அதன் பிறகு நீங்க ஒரு பிரேக் வந்து பயன்படுத்துங்க. Intellect has to observe every thought. ஏன்னா புத்தி என்பது ஒவ்வொரு எண்ணத்தையும் பார்க்க வேண்டியதாக Then இருக்கு. stop it or turn it or whatever. அப்போ ஒரு மனதிற்கு வந்து திசையை மாத்தணுமா என்ன அப்படின்னு எல்லாமே சொல்லும். When there is lack of control of the intellect, புத்தியினுடைய கண்ட்ரோல் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை, மனதினுடைய கட்டுப்படுத்தும் சக்தி இல்லைன்னா அப்பதான் வந்து டென்ஷன் அப்படிங்கிறது வருது. which is not very good, which is not very peaceful, and ஏன்னா அது வந்து எனக்கு அமைதியாகவும் இருக்காது. so what we are doing when we are using brake, ஸோ நம்ம பிரேக் பயன்படுத்தும் போது நாம we என்ன are பண்றோம், saving lot of energy. நாம அதிகமான Capacity of சக்தியை the சேமிப்பு intellect, செய்யறோம். you can உங்களுடைய புத்தியினுடைய turn கெப்பாசிட்டி it aside.
அதுலதான் உங்களுடைய நிர்ணயம் பண்ணும் Baba சக்தி might இருக்கு, give முடிவெடுக்கும் சக்தி some இருக்கு. projects. பாபா நமக்கு சில ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுப்பார். Go and find. Baba wanted to open a center which is near embassies on the main road. எம்பசி கிட்ட வந்து நீங்க சென்டர் திறக்கிறது, இது எல்லாருமே இந்த மாதிரி இருந்தா பார்க்க முடியும். So I remember we took that challenge. We அந்த found ஒரு a very nice place on the main சேலஞ்ச் road. வந்து நாம எடுத்துக்கிட்டோம். பெரிய பெரிய பில்டிங் நல்ல மெயின் ரோட்ல From எடுத்தோம். embassy. So I went to describe to Baba. இப்ப வந்து it's பாபா கிட்ட அதை சொல்வதற்காக நான் போனேன். பாபா I இது இப்படி did இருக்கு, for அப்படி about இருக்கு. 10 minutes. And then 10 when I நிமிஷத்துக்கு finished, நான் சொன்னேன். நான் முடிஞ்ச பிறகு, நான் சொல்லி முடிச்ச 2 பிறகு minutes. பாபா 2 நிமிஷத்துலயே பாபாக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு And சொன்னாங்க. from there I learned அங்கிருந்து நான் என்ன very கத்துக்கிட்டேன் clear, short. அப்படின்னா, ரொம்ப கிளியராக ஷார்ட்டா When you talk சொன்னாலே to Baba போதும். also, so that பாபாக்கு தாதி கிட்ட nice பேசுறப்போ, பாபா கிட்ட essence. பேசுறப்போ நாம Otherwise we சாரமாக go on பேசினாலே போதும். one after another. என்ன ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு நம்ம பேசிக்கிட்டே போகணும் அப்படின்ட்டு கிடையாது. So becoming essential நாம சாரத்துல and வரக்கூடியவர்களாக anchoring. இருக்கணும். So that's what Baba meant, that அதனாலதான் பாபா வந்து then சொல்றார். Baba said, yes, Baba like it. And Baba immediately knew this is the right place. இதுதான் சரியானது அப்படின்னு what we see உடனடியாக also, தெரியும். சோ அப்ப நாம கேட்கிற விஷயங்கள் where கூட the power to discern comes instantly. அந்த நிர்ணயம் பண்ணும் சக்தி உடனடியாக நமக்கு And வரணும். these days, every minute there is always இந்த something. நாட்கள்ல எப்பொழுதுமே ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க So அப்போ lot of power is required. பகுத்தறியணும், முடிவெடுக்கணும். அப்போ உங்களுக்கு நிறைய சக்தி Because what's தேவைப்படுவதாக happened இருக்கு. today, 10 years, ஏன்னா 5 எண்ணங்கள் years வந்து ago, what 10 happened before, like, 10 நிமிடங்கள் முன்னாடி என்ன நடந்ததோ அதெல்லாம் அதனுடைய பாதிப்பு எல்லாமே உங்க புத்தியில இருக்கும். but we don't have to go into all these details unless it's necessary. தேவை இல்லை அப்படின்னா நீங்க So this அதையெல்லாம் பத்தி habit of சிந்திக்கவே mind வேண்டாம். சோ இந்த மனதினுடைய இந்த பழக்கம் sought to take support நமக்கு goes வந்து lot into details. நிறைய டீடைல்ஸ்ல விஸ்தாரத்துல கொண்டு And போகும். these days, to be angelic and to be awake, you don't want to go in details, right? நீங்க எதுலையுமே as விஸ்தாரத்துல things போக happen, வேண்டியது இல்லை இல்லையா? இந்த நாட்கள்ல I remember that when எனக்கு நினைவு Baba இருக்கு, was in Delhi, பாபா டெல்லியில all இருக்கும்போது used to go to listen to Murli. Big முரளி crowd there. கேட்பதற்காக நாம போவோம். Baba's children from all over Delhi will come. சோ இப்போ டெல்லியில இருக்கிற எல்லா குழந்தைகளும் கூட வருவாங்க. Summarize அதுக்கப்புறம் Murli. பாபா வந்து என்ன பண்ணுவாங்க, என்னை கூப்பிட்டு இன்னைக்கு முரளியை வந்து 5 நிமிஷத்துல சொல்லுங்க அப்படின்னு In சொல்லுவாங்க. those days, of course, it's the young age, intellect is good. அப்ப But வந்து I சிறு start, வயது then I புத்தி start அப்படிங்கிறது seeing நல்லா இருந்தது. that if அதுக்கப்புறம் I have வந்து to repeat this Murli, whole Murli நான் இந்த முழு முரளியையும் வந்து நான் திருப்பி சொல்லணும் Revise. அப்படின்னா And then we all were ready, some of us. நாம எல்லாருமே When கொஞ்சம் Baba பேர் might வந்து call ரெடியா me, இருந்தோம். today might be my turn. So it இன்னைக்கு became என்னுடைய habit. டர்னாக இருக்கலாம். அப்போ அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. Whole Murli, which is read in 45 minutes, to ம், revise in 5 minutes. 45 நிமிஷம் முரளியே எப்படி வந்து 5 நிமிஷத்துல சொல்ல முடியும்? அப்போ So it's குழந்தை also நீ இதுல ரொம்ப practice. சூப்பரா செய்யற அப்படின்னு சொன்னாங்க. Same is our life, whatever we're doing, how much detail. Sometimes we might So avoid much- detail, but if it's not சில clear, நேரத்துல we நாம have to விரிவாக்கத்துல வந்து நமக்கு சிலது புரியல, தெளிவில்லைன்னா நாம வந்து விரிவாக்கத்துல போகலாம். meaningful. ஆனா And மீனிங்ஃபுல்லா all that இருக்கணும். capacity அந்த கெப்பாசிட்டி நமக்கு எப்படி வரும்? accumulation of power. சக்தி So வந்து now நம்ம we கிட்ட have to see, சேமிப்பாகணும். we should not waste any energy. நாம் எந்த சக்தியையும் வந்து How much energy for one? Just be very clear about that. So என்ன Something நமக்கு needs வேண்டும்? 10 minutes, something needs
half an hour, சிலதுக்கு 10 நிமிஷம் போதுமா, சிலதுக்கு அரை மணி நேரம் one வேணுமா, hour, 1.5 இல்ல 1 மணி நேரம் நாம் அதையே பத்தி சிந்திச்சுட்டு இருக்கணுமா? It's a waste. No? அப்ப நமக்கு தெரியுது இது வீணானது அப்படின்னு. அதனால It's very, very important. Power. கட்டுப்படுத்தும் சக்தி ரொம்ப நமக்கு அவசியமாக So I இருக்கு. think you will enjoy. We will அப்போ enjoy. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுவீங்க. Tomorrow evening when we meet again, think of every word. I hope you have these Avyakti signals with you so that you can read it again. Read few times because you can't remember every word, right? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நினைவு இருக்காது இல்லையா, அதனால சில முறை படிங்க. Practice, read it. பிராக்டிஸ் செய்யறதுக்கு முந்தி நம்ம என்ன பண்ணணும், Practice all. அது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதா நீங்க அதை பயிற்சி பண்ண முடியும். Yes. So there are like at ஒவ்வொரு least 6 வார்த்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுல 5-6 விஷயங்கள் இருக்கு இல்லையா? So when you read it again, you will remember and you will make the right steps. So definitely the achievement also அதனால will be உங்ககிட்ட that kind, and you will be able to save lot of energy of your mind and intellect to be used for Baba's task. அப்போ உங்களுடைய புத்தியை பாபாவின் காரியத்திற்கு உங்களால் நல்லா பயன்படுத்த முடியும். Om Shanti, Avyakti Parivar. Om Shanti, Brother Marcelo. Welcome to Brother Avyakti Parivar. Marcelo, Om Shanti. Everyone, Om Shanti Maitri bien. How are you today? Very well, thank you. And yourself, good? Very good. Yeah, it's a pleasure to be with you tonight. Thank you for the invitation. Thank you for being here. இன்றைக்கு So, உங்களை how to இந்த pack மாதிரி up? So, what is power to pack up to you in your understanding, and how Didi was sharing today that the mind has this habit of going into too much details. தீதி இன்னைக்கு சொன்னாங்க, மனதிற்கு இந்த தன்மை இருக்கு, எல்லாத்துலயும் ரொம்ப விஸ்தாரத்துல போறது. இந்த கட்டுப்படுத்தும் சக்தியை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எப்படி இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Two questions, in fact. So 2 கேள்விகள். So let's start from the second question, because செகண்ட் கொஸ்டின் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். Didi was talking about. தீதி என்ன சொன்னாங்களோ அதை பத்தி 2வது கேள்வி சம்பந்தமுடையதாக இருக்கு. And the intellect also. மனமும் புத்தி ரெண்டுமே என்னதுன்னா எல்லா இடத்துலயுமே போயிட்டு இருக்கு. மனம் புத்தி ரெண்டுமே. நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நம்முடைய சமஸ்காரம் தான் இது ரெண்டுத்தையுமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பலமான முறையில மனம் புத்தியை சமஸ்காரம் இருக்குது. அதனாலதான் நாம எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். வெறுமனே நாம ஒரு பற்றற்ற பார்வையாளராக இல்லாம எல்லா விதத்திலும் நாம போட்டுட்டு இருக்கோம். Just be attitude observer, just ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும். நீங்க எதுல இருந்தும் ஓடிவிட முடியாது, எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆனா பார்வையாளராக இருங்க. ஆனா அதுலயும் சிக்கிக்க வேண்டாம். நீங்க பாருங்க, ஆனா அதுல ரொம்ப ஆழ்ந்து பார்க்க வேண்டாம். நீங்க கேட்கணும், ஆனா அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில போக வேண்டாம். Be around, but not so much. So that's in fact the power of control. So அது நமக்கு கட்டுப்படுத்தும் சக்தியின் மீது ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அப்ப நம்ம பிரேக் போட முடியும். Pack up that I never related to, but Baba is talking and it was mentioning. And it's really like a packing up. You are just the point. எப்படி கட்டுப்படுத்தும் சக்தி, விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி, ஏன்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், அதனால நீங்க சும்மா கதவு மூடிட்டு இருக்க முடியாது இல்லையா? நாம அதுல இருந்து தப்பிக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலை இருக்கோ அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. முடியும்னா அப்படி செய்யுங்க. சோ உங்களுடைய சக்தியை நீங்க சேமிப்பு செஞ்சுக்கலாம். நீங்க உங்ககிட்ட அந்த சக்தி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது இல்லை. முதல் கேள்வி என்னன்னா, கட்டுப்படுத்தும் சக்தி அப்படின்னா So I normally relate to the original aspect, which is to
to just get rid of the bad things on my life. Just நம்ம வாழ்க்கையில இருந்து packing up தேவையில்லாத things. வீணான My விஷயங்களை நாம grandmother, விட்டு she விடுவது. used to என்ன என்னுடைய பாட்டி to என்ன have so செய்வாங்க many things அப்படின்னா, in the house, so she used to வீட்ல pack up நிறைய those விஷயங்கள் things that வச்சிருப்பாங்க. nobody எல்லாத்தையும் was வந்து going to பேக் use. பண்ணி She was not வச்சிருப்பாங்க. அதை going to யாருமே use. வந்து So it பயன்படுத்த was just போறதில்ல. packed அவங்களும் up பயன்படுத்தல, யாரும் and it பயன்படுத்த was போறதில்ல. just there. ஆனா அவங்க பேக் So the பண்ணி அதை power அங்க of backup is வச்சிருப்பாங்க. very useful, particularly when we are not இந்த powerful கட்டுப்படுத்தும் enough சக்தி to எப்போ நமக்கு burn ரொம்ப தேவைன்னா, that sanskar, எரிப்பதற்கு to நமக்கு சக்தி feel இல்ல. that அந்த thing. சமஸ்காரத்தை, அந்த So you சூழ்நிலையை pack it up. முடிப்பதற்கு நமக்கு So சக்தி it இல்லைன்னா, means அட்லீஸ்ட் ஓகே you put பேக் full பண்ணியாச்சும் stop. வச்சிடுங்க. அப்படின்னா You நீங்க can ஒரு forgive. முற்றுப்புள்ளியாச்சும் வைங்க. நீங்க You can மன்னிக்க even முடியும். ask forgiveness, or you can do the process internally, but you're cutting that. It's another chapter. So you're going ஸோ அது beyond. வேற இன்னொரு சாப்டர். அப்படின்னா நீங்க So you're அப்பாற்பட்ட leaving ஸ்திதிக்கு that போகணும். behind. So அதாவது it's not part வேண்டாத of விஷயங்களை my life விட்டுடுறீங்க. anymore. It doesn't come with me. I don't let my sanskars guide me in that. So I just finish them. And there's a very, very powerful power. And normally you can just go to Baba in the evening or Amritivela, just surrender that to Baba. பாபா கிட்ட நாம போற போது அமிர்த வேளையில சாயங்கால மெடிடேஷன்ல அப்படின்னா பாபா கிட்ட நாம சமர்ப்பணம் பண்ணணும். அந்த திடமான எண்ணத்தை நாம வச்சிருக்கணும். Very nice. What you அப்போ shared இந்த was மாதிரி very என்னுடைய loved. First you said it's all about being a detached observer. Don't get ஒரு too பற்றற்ற involved. பார்வையாளராக இருப்பது அப்படின்னு நீங்க And then சொன்னீங்க. அந்த that காட்சியில instant ரொம்ப உங்களை control ஈடுபடுத்திக் and கொள்ளாதீங்கன்னு release. சொன்னார். And then ஸோ keep அதன் moving. பண்ண உடனே எனக்கு என்ன வேணும், எனக்கு How என்ன about வேண்டாம் that scenes? அப்படிங்கிறது. Like Didi was giving an example of Murli தீதி class. வந்து முரளி That கிளாஸ் Brahma பத்தி ஒரு Baba asked உதாரணம் her to கொடுத்தாங்க. பிரம்மா summarize the பாபா Murli முரளி வந்து accurately, சம்மரைஸ் பண்ணி in a சொன்னாங்க. senseful, the whole Murli. சாரமா வந்து சொல்ல So how do சொன்னாங்க you 5 pack up when நிமிஷத்துல. the scene is so ஸோ beautiful? அந்த Everything சீன் is வந்து like அவ்வளவு jewels. அழகா How do இருக்கு. you pack எல்லாமே up வந்து and ஜுவல்ஸா keep it இருக்கிறப்போ in நீங்க எப்படி 5 பேக் minutes? அப் பண்ணுவீங்க? எப்படி வந்து அந்த 5 Okay, மினிட்ஸ்ல so it's நீங்க another கொண்டு meaning of வருவீங்க? backup. இது வந்து Summarizing. பேக்கப் அப்படின்னா இங்க வந்து இதுக்கு Or வேற going to the மீனிங் essence. இருக்கு. Baba would say going to the பாபா essence வந்து of the சாரத்திற்கு things. போறது அப்படின்னு சொல்றாங்க. I don't know. I don't work much in terms of going to the essence of things because I naturally try to avoid expansion, you know. Okay. இயல்பான முறையில எக்ஸ்பான்ஷனை வந்து தவிர்ப்பதற்கு So நான் of course, sometimes we get முற்படுகின்றேன். into the expansion of things, especially administrative things, administrative aspects. So you have to get into the expansion or even knowledge. Sometimes the expansion is ஞானம் very கூட interesting, எடுத்துக்கிட்டோம்னா very சிலப்ப வந்து powerful, and very ரொம்ப useful. சக்திசாலியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக So those இருக்கும், things ஞான that need கருத்துக்கள். to go into the essence அதையெல்லாம் much வந்து நான் because சாரத்திற்கு போகணும் அப்படின்னு அவசியம் they are இல்லை. needed. They are ஏன்னா something அது that you தேவையாக do need இருக்கு. to do. So let's say உங்களுக்கு you're வந்து அது going to தேவை. cook. So இப்ப நீங்க வந்து சமைக்க போறீங்க. you're going to the details of the cooking, yeah. அப்ப அது சமைக்கிறதுனுடைய டீட்டெயில்ல வந்து All நீங்க the போறீங்க. mixture. So if you're எல்லாம் Gujarati, எதாவது மிக்ஸ் sugar பண்ணுவீங்க. there. குஜராத்தினா நீங்க அதுல சுகர் So போடணும். if you are South Indians, you have to put நீங்க coconut சவுத் there, இந்தியனா இருந்தா coconut நீங்க அதுல milk there. தேங்காய் போடணும். So there are lots of things. So it's lots of நிறைய விஷயங்கள் details, but இருக்கு, they are டீடைல்ஸ் useful. இருக்கு. They are அது okay. வந்து பயனுள்ளது. The அதனால அது essence would ஓகே. be the ஆனா food சாரத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா itself. ஒரு சாப்பாடு. But yes, I have seen myself and other people too. Sometimes மக்களை வந்து நம்ம some என்ன people they have பார்த்திருக்கோம் the அப்படின்னா, tendency சில பேருக்கு of வந்து ஒரு asking பழக்கம் இருக்கும், why, டெண்டன்சி. ஏன், putting up எதுக்கு. excuses, ஸோ நிறைய இந்த மாதிரி questioning கேள்விகள் the இருக்கும். reality even. யதார்த்தத்தை பற்றி Questioning நிறைய something. கேள்விகள் இருக்கும். So in going to the essence in those aspects, for அந்த me at least, விஷயங்கள்ல வந்து what போறது I used was, you know, the word innocent. இன்னசென்ட் அப்படின்னு சொல்றது, No, அதாவது ரொம்ப கள்ளம் கபடமற்ற தன்மை. it should be translated in a different way. அது வந்து Because now it's வித்தியாசமான ஒரு boli, முறையில bola, மொழிபெயர்ப்பு boli, செய்யும். boli. It should be போலாநாத் translated அப்படின்னு as சொல்லும்போது naive or something different.
But there are அதாவது some Murlis, Baba used the word சில முரளில innocent. வந்து இன்னசென்ட், கள்ளம் கபடமற்ற அப்படின்னு பாபா இங்கிலீஷ்ல பயன்படுத்துவார். Sometimes, இன்னசென்ட் at least in one அப்படின்னு. Murli, he was mixing many words. ஒரு So he was முரளில வந்து talking பல about, வார்த்தைகளை வந்து மிக்ஸ் if you are பண்றார் பாபா. innocent, you are like a saint. நீங்க இன்னசென்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க செயின்ட்டா இருப்பீங்கன்னு சொன்னார். And if you அதாவது go into கள்ளம் the கபடமற்றவரா essence, இருந்தா ஒரு துறவியை போல இருப்பீங்க அப்படின்னு and சொல்றார். that's my journey, you can Mm. also go into the scent of the things, the fragrance of those things. அப்போ சாரத்துக்கு போறதுன்னா So, அந்த வாசனை, சென்ட் to go இல்லையா? into the அது essence, especially எசன்ஸ் those தானே. who have too much So this யாருக்கு வந்து things of going to things, going to ரொம்ப things, so they make விரிவாக்கத்துல little போய்கிட்டே thing to a இருப்பாங்க. big சின்ன one. சின்ன ஒரு விஷயத்தை கூட ஒரு பெரிய Be விஷயமாக்கிடுவாங்க. innocent. So அதனால not நீங்க naive, but இன்னசென்ட்டா இருக்கணும். innocent. ம். So be pure, be elevated, go above, and just experience. Maybe you cannot go into the essence, but you can feel the fragrance of everything that's going on around. So, for instance, this is Kali Yuga. I mean, Right. so I mean, some things you cannot explain. There is no cause and effect in the world anymore. It's basically several causes, several effects. You cannot find the cause. It's impossible. Our brain gets tangled into that. But the soul can get out by just understanding this is Kali Yuga anyway. These things are going to happen like that. You cannot expect something better. Right. So in this way, you go not much in the essence, but you avoid lots of the waste. So at least இந்த you மாதிரி decrease. நாம சாரத்திற்கு போகும்போது நிறைய வீணான விஷயங்களை வந்து நாம விட்டுடலாம். It works. It works very well. அது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்கிறது. இன்னசென்ட்டா இருக்கணும். அதாவது நாம ஒரு கள்ளம் கபடமற்றவராகவும் நாம வந்து இருக்கணும். Another question, we don't have much time, but எனக்கு அதிக நேரம் இல்லை, இருந்தாலும் கூட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு முரளியில வந்து Baba was really seeing us in such a பாபா beautiful வந்து நம்மை manifestation. அவ்வளவு மிக உயர்ந்த ஸ்திதியில, அழகான ஸ்திதியில நம்மளை பாக்குறாங்க. நீங்க என்னோட ரொம்ப லக்கி, நீங்க வந்து லக்கி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்னு சொன்னார். எப்படி வந்து பாபா உங்களை பாக்குறாங்க, அதே மாதிரி நம்மளையும் நாம பாக்குறது. நம்ம பாபா பாக்குற அந்த இதுல இருந்து நாம பாபா என்னை எப்படி பாக்குறாரோ அதே மாதிரியே நான் வந்து என்னை பார்க்கணும் அப்படிங்கறத வந்து நான் எப்படி வச்சிருக்க முடியும்? I focus my experience in Amrit Vela and I focus அமிர்த வேளையில to really feel the meeting. I really make the best of that meeting. Sometimes very short, sometimes a little. பாபாவுடைய மீட்டிங் வந்து அமிர்த வேளையில and I do feel that helps a lot. அது வந்து நிறைய உதவி செய்வதாக நான் பார்க்கிறேன். பாபா கிட்ட வந்து நான் அதை பார்க்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு நான் என்னன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அனுபவத்தை பெற்றேன். And it was feeling I am receiving Sakash. நான் வந்து பாபா கிட்ட இருந்து சாகாஷை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த சாகாஷ் அப்படிங்கிறது ரொம்ப பாபாவை பற்றி நாம என்ன மாதிரி ஒரு பார்வையை வச்சிருக்கோம். பாபா வந்து கள்ளம் கபடமற்றவர், அதாவது தெரியாதவர் கிடையாது. அனைத்துமே அவருக்கு எதையுமே அவர் பார்க்கறது இல்லை. அவர் யதார்த்தமான ரூபத்துல பெரிய விஷயங்களை பார்க்கிறார். நான் வந்து ஒரு ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். ஐடி பேக்ரவுண்ட்னா ஐடில வேலை செய்யறவங்கன்னா software I use for Baba. So there is an error there, a glitch, and எல்லாமே அதுல வந்து டீடைல்ல போவாங்க. I feel okay, someone who is going to report that. I'm sure someone has reported already, and you get solved.
You know, at some point it ஸோ will get ஏதாவது solved. வரும், Or you are எல்லாமே cooking, அது you know, வந்து and all of a சால்வ் ஆயிடும். sudden இப்போ you நீங்க realize சமைக்கிறீங்க you put the அப்படின்னா wrong கூட spice திடீர்னு for வந்து some நீங்க reason. தவறான ஒரு விஷயத்தை Or சமையல்ல you போட்டுட்டீங்க realize that அப்படின்னா கூட you put less quantity. ம், You just குறைச்சலா add வந்து something போட்டிருப்பீங்க. else, you know. I remember this brother, Santiago, he lives in New York. in Pittsburgh. சாண்டியாகோல ஒரு And so பிரதர் he went to இருக்கிறாரு. Chile, and we are just testing. So we were doing some algae, you know, some sea thing there, you know, and it was called Cochayuyu. That's very strange அது name. வந்து ஒரு ஒரு And so the விஷயம். whole apartment of Baba was smelling fish. பாபாவுடைய Horrible. அந்த And we, ஹோல் I was அபார்ட்மெண்ட்டும் with கூட Chilean அந்த brother at that moment. We ரொம்ப didn't know what to ஸ்ட்ராங்கான do. ஸ்மெல் We are இருந்தது. not Chileans, so we didn't know what to do. Then என்ன he பண்றதுன்னே came, தெரியல. he was அப்ப very அவர் வந்தோடனே என்ன brilliant. பண்ணாரு, He just cut some potatoes, he put சில there, பொட்டேட்டோஸ் எல்லாம் and கட் yeah, பண்ணி அதுல magically போட்டுட்டாரு இந்த all சமையல்ல. that smell went away, and it was quite ஸோ tasty. அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு, நல்லா டேஸ்டியா Don't இருந்தது. get too much entangled into things, you know. எந்த ஒரு Just see விஷயத்தில் things அதிகம் in a மாட்டிக்க very வேண்டாம். broad way. There is some benefit. Baba was talking the other day. அதுல There is வந்து some ஒரு benefit நன்மை even in the இருக்கு. works we are doing. And so Baba is looking at us with that view. Now, when we pack up the good things, we don't pack up. They come. It's natural. You know, the memories are there. The negative things are also there. The memories are there. So those things we have to pack up. So we don't need to focus our energy into packing up the good அதனால things that நாம came, because they will come. They will come நல்ல naturally. விஷயங்களை வந்து நம்ம Small பேக் ones பண்ணிட்டு like போகணும் Didi அப்படின்னு நாம பார்க்க sharing வேண்டாம். ஏன்னா with அது the இயல்பாகவே Mazen வந்துடும். locally. ஸோ So தீதி all கிட்ட இருந்து those நம்முடைய things, அனுபவங்கள் they will come with me. I don't need to pack up. I can நான் write, I அதையெல்லாம் can வந்து just பேக் பண்ண put வேண்டாம். pictures. அதாவது நல்ல I don't விஷயங்களை need to நம்ம pack வந்து up. பேக் பண்ண Okay. வேண்டாம். Yeah, very nice. Thank you. That answers very nicely. So see things from a broader view, the way Baba does. பெரிய விஷயம் பாபா எப்படி Thank you பார்க்கிறாரோ so அது much மாதிரி for பரந்த this. மனப்பான்மையோட Any நாம last thing you பார்க்கணும். want to add or share with the Vyakti Parivar? Well, I think that everyone can just feel light about yourself. ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுங்க. Keep on குறிப்பாக coming into my mind, into your உங்க mind. மனசுல எந்த Just விஷயமும் மீண்டும் மீண்டும் don't even apply a break nowadays. பிரேக் Maybe கூட வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. just ஏன்னா மனசுல எது surrender வருது to Baba. பாபா கிட்ட சரண்டர் Of பண்ணாலே course, வந்து if you are போரும். on the way and you are doing things, you have to apply a break. But நீங்க tomorrow விஷயத்தை you ஏதோ understand, செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா just go to நிச்சயமாக Baba. நீங்க Give all those things to Baba. Just give என்ன them all. விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் And you பாபாட்ட see it's கொடுங்க, magic. அர்ப்பணம் பண்ணுங்க. அப்போ அது Really, மேஜிக் really நடக்கும். magically, they just disappear. மேஜிக்கா They don't வந்து come அது back. மறைந்து And that's போய்விடும். very nice. It's beautiful. அது I'll definitely சிறப்பாக try இருக்கும். tomorrow morning. ம், To surrender to நிச்சயமாக Baba. நாளைக்கு வந்து பாபா கிட்ட சரண்டர் பண்றத முயற்சி And பண்றேன் thank you அப்படின்னு very much for சொல்றாங்க. this time with ஓம் this சாந்தி. beautiful family, and it's very nice. குடும்பத்தோட நல்ல And I நேரத்திற்காக hope இருந்தது. everyone உங்க is எல்லார்கிட்டையும் very பேசுனதுல well. மிக்க மகிழ்ச்சி. Everyone is happy, healthy, as much as possible physically, but at least internally, all the time. Thank you so much for bringing such a beautiful fragrance. Okay. Om Shanti. Om Shanti. Take care. Om Shanti. Tomorrow is Friday in our schedule நாளை from Amal வெள்ளிக்கிழமை நமக்கு கால அட்டவணையில் எந்த மாற்றமும் இல்லை. in the evening 5 to 5:30 p.m. Avyakti Children Moli class, 6 o'clock Bhatti will start, followed by Hindi series, English series and